Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல chicken varuval எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான chicken fry ரெசிபி இது. Bachelors beginners கூட ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். இது செய்யிறதுக்கு நமக்கு ரொம்பவே கம்மியான ingredients தாங்க தேவைப்படும். நீங்க ஒரு 10 நிமிஷத்துல நல்ல காரசாரமான பயங்கர டேஸ்டியான chicken varuval ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் கசகசா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. கடைசியாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்ல கலர் கிடைக்குன்றதுக்காக. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது இது மேரினேட் ஆகணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் ஃப்ரை வந்து நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நீங்கள் நான்வெஜ் செய்யும்போதெல்லாம் இந்த மாதிரி சோம்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்டோட ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வறுவல் ஃப்ரைலாம் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கடாயிலுக்கு பதிலாக நீங்கள் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆயிலோட யூசேஜ் தான் ஜாஸ்தி ஆகும். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிடும். நீங்கள் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே வந்துட்டு சிக்கன் நல்லா வெந்துடும். பாருங்கள், இதுலேருந்தே தண்ணி நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நல்லா பாதிக்கு மேலே குக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் சிக்கன் எந்தளவுக்கு சாஃப்டாக வெந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுப்பை நீங்கள் மறக்காமல் சிம்லே வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் கொஞ்சம் வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்து நல்லா முறிஞ்சு ரோஸ்ட் மாதிரி ஆகிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது பிகினர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.